ஸோ வெல்கம் பேக் டு ஸ்கே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆல்ரெடி சிஎஸ் ரேங்கில் போட்டேன். ஸோ செகண்ட் மேட்சும் சிஎஸ் ரேங்கில் விளையாடிட்டு பூயா அடிக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா மேட்ச் உள்ளே வந்தாச்சு. ஸோ மேட்ச் உள்ளே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. நம்ம டீமில் 4 பேர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏன்னா போன மேட்ச் நான் அதில் வந்து காட்டியிருக்கீங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. அதில் வந்து ஆப்போசிட்டில் 2 பேர் இருந்தனால அந்த மேட்ச்சே கிக் அவுட் ஆகிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த மாதிரி இந்த போயிட்டு அவ்வளோ ஸ்லாப்பிங் ட்ரெஸ் இருக்கும்ல. ஸோ அதை மட்டும் பண்ணி வாங்க மேட்ச் இருக்காங்க. ஓகே பார்த்தீங்கன்னா இந்த வழியாக ஒருத்தனாச்சும் வருவான் கன்ஃபார்மாக. ஒருத்தன் வந்துட்டான் ஆக்கடிச்சிட்டாங்க. அதுக்கு இன்னொருத்தன் இருக்கான் பார்த்துருக்காங்க. எட்டு இந்த வேறு என்ன ஹிஸ்ட்ரி செடி வராங்க. வேறு என்ன அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஹிஸ்ட்ரி செடி வராங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஹிஸ்ட்ரிக்கிட்ட போய் நான் நோக்க வரேன் பாருங்களா. அசிங்கமாக இருக்குது சத்தியமாக. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது. செகண்ட் மேட்ச் அப்போ போய் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணோம். ஆனால் நம்மளால் எவ்வளோ முயற்சி முடியுமோ அவ்வளோ முயற்சி இந்த மேட்ச்சில் நான் போட்டு பூயா அடிக்கணும் தான் என் விருப்பமாக இருக்குது. ஏன்னா போன மேட்ச்சை நான் தோற்றுட்டேன். போன வீடியோ அப்லோடு வேறு பண்ணேன். அப்படி போன மேட்ச்சு தோற்றுட்டோம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு பூயா அடிக்கணும் கன்ஃபார்மாக. ஏன்னா மேட்ச்சில் அவ்வளோ பண்ணிக்கலாம். ப்ரோ மேலே இருக்கான் ப்ரோ. என்ன ப்ரோ கீழே சுற்றிட்டு இருக்கு நீ? மேலே போ இப்போ தான் கேட்டிருக்கானா? மேலே போ ப்ரோ அது ஒரு தூரம் தான் ட்ரக் முன்னாடி பார்த்தியா? ஓகே கிரனைடு கிரனைடு வச்சுருக்கான். போகிறான் சைடில் வந்து போகிறான். சைடில் டி கிரனைடு வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவனுக்கே டேமேஜ் வந்துச்சு. லூஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுறது அதனால தான் மேக்ஸிமம் மேட்ச்சு புயாலேருந்து அப்படியே போயிடுது. அவுட் ஆகிட்டு போயிடும். பார்த்தீங்கன்னா அவன் வரான்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் இருக்கிறவன் வருவான். ஆனால் டேமேஜ் வாங்கினான்ல இவன். அவனுக்கு வந்துட்டான் பாருங்களா. இவன் பாரு ஸ்கைட்டு வச்சுட்டு அவன் ஓரியன் வச்சுருக்கான். ஸ்கைட்டு எடுத்துகிட்டு பயந்துட்டு இவன் ஓட்டுறான். சத்தியமாக போ 20 வச்சுக்கிலோ தப்பிச்சிருக்காங்க. ஐயோ மெடிக்கிட்டு பண்ணுறது இந்த மாதிரி பசங்கள்லாம் சரி விடு. நான் ஒரு தான் ஃபிஸ்டாக அவுட் ஆகினேன். அதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. சரி பரவாயில்ல, இந்த மேட்ச் ஜெயிக்கணும் கன்ஃபார்ம். பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து G36 எடுத்துக்குவாங்க. இப்போ அந்த நல்லா தான். ஏன்னா அசால்ட்டுன்னு மாற்றிக்கலாம், ரேஞ்சுன்னு மாற்றிக்கலாம். ஏன்னா ரேஞ்சு இருந்தால் உங்களுக்கு வந்து 33 அந்த மாதிரிலாம் போகும். MP5 பக்கத்தில் வந்தாலும் மாற்றிக்கலாம், தூரம் போனாலும் மாற்றிக்கலாம். அதுக்காக நல்லா ட்ராக் பண்ணலாம். ஹெட்ஷாட் பயங்கரமாக போவாங்க. யாருலாம் இந்த கண்ணில் விளையாட்டுறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 30 22 டேமேஜ். ஒருத்தர் கூட இந்த மேட்ச் கன்ஃபார்மாக நாக்கு ஹெட்ஷாட் பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் ரெண்டாவது ஒருத்தர் நாக்கு. தப்பிச்சிட்டான். ஐயோ கீழே இருக்காங்க. டிமிட்ரி போட்டிருக்காங்க. டிமிட்ரி கேரக்டர்னால தான் தோக்குறோம். அது தெரியுமா உங்களுக்கு? வெளியே வாடா. ஐயோ தலைக்கடா. 2 பேரா 3 பேர் நாங்கள் அடிக்கலான்னு என்னங்க. ஆனால் ரிவைவ் பண்ணுறான். ஐயோ இவனே ரிவைவ் பண்ணான். சரி பரவாயில்ல விடுங்க. டிமிட்ரி மட்டும்தான் செத்துருக்காங்க இப்போதைக்கு. மீதி 2 பேர் இருக்காங்க. நம்ம கொன்னுட்டு ரிவைவ் ஆனவங்க. சரி பரவாயில்ல. நம்ம 3 பேர் வராங்க. இன்னொருத்த வரான். ஓரியன் தான் நினைக்கிறேன். இவன் ஓரியன் போட்டதுனால போன மாதிரி இன்னும் 2 பேர். இந்த மேட்ச் குவார்டர் அடிக்கணும்னு ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு லாங் ரேஞ்சில் வந்து தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுடணும்னா பட்டுதே புல்லட் வருதுன்னு தெரில. ஆனால் ஊக்கம் இருக்கிறதுனால தப்பிச்சேன் வயசானா. சத்தியமாக ஊக்கம்னா ரொம்ப உதவுது. அதுவும் ஒன்று இருக்குது ஸ்பெஷாலிட்டி. ஆனால் ஊக்கம் பொண்ணு என்னன்னா இப்போது நம்ம ஸ்கில் யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன்.
எனிமி எங்கே இருக்குன்னு தேடணும் முதல்ல. அதுக்கப்புறம் ஐயோ மேலே நிஜமாலே நம்மளுக்கு இந்த மேட்ச் குவாட்ரா கில் வந்திருக்கணும். எமௌண்ட் பண்ணணும். எமௌண்ட்டு செத்துருவீங்கண்ணா. அந்த மாதிரி எமௌண்ட்டு போட்டு நம்ம வெறி எத்தனை வச்சுக்கோங்களேன். அடுத்த மேட்ச்சில் வந்து பசங்க ரொம்ப வெறி ஆகிடுவாங்க. பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச பெரிய தப்புனாலே எமௌண்ட் போட்டது. அந்த எமௌண்ட்டு மட்டும் போட்டுருந்தாமல் இருந்தால் வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா பசங்க இப்போ வந்து ஆப்போசிட் பசங்க வந்து ரொம்ப வெறியாக இருப்பாங்க. இப்போ அவனை சொல்லணும் எமௌண்ட் வர போனாங்க ஒரு மாதிரி ரெக்கட்டான எமௌண்ட் போட்டேன். அது ரொம்ப தப்பானது. சரி பரவாயில்ல பார்ப்போம். நம்மளை ஜெயிக்க எவனும் இல்லை. பார்ப்போம் 36 UMP வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடுறாங்க பசங்க. நம்ம எங்கெங்கே எவனும் வெளியே வர மாட்டாங்க. சரியான டேமேஜில் கொஞ்சம் 50 கிட்ட குறைஞ்சிருக்கும். எனக்கு இன்னும் ப்ரோ கைஸ் இது நம்ம தப்பு பண்ணிட்டோம் ப்ரோ. இன்னும் நான் டிமிட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா இங்கே என்ன மிஸ்டர் ஆண்ட்ரூ பாருங்களேன். நான் சொன்னேன்னா இல்லையா நான் எமௌண்ட் வச்சேன்னா இல்லையா அவங்க திருப்பி நான் எமௌண்ட் அதெல்லாம் வச்சு செய்வாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சரி நீங்கள் நடத்துங்க ராஜா. ஆனால் நான் இது திருப்பி பதில் அடிக்காமல் இருக்க மாட்டேன். கன்ஃபார்மாக கொஞ்சம் வெறி ஆகுது. பார்ப்போம். இப்போ அவன் எமௌண்ட் போட்டது நம்மளுக்கு எப்படி வெறியாச்சு அது மாதிரி தான் நம்ம எமௌண்ட் போட்டாலும் அவங்களுக்கும் வெறி ஆகும். சரி ட்ரை பண்ணுவோம். வந்தாலும் இந்த இடமா பீக் வந்துடும். சரி வாங்க கைஸ். இந்த மாதிரி தப்பு யாராச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ப்ளூவால் எடுத்துகிட்டு ஜிஐடி மட்டும் உட்காந்துருக்கீங்க. 3 மேட்ச் ரொம்ப தப்பு. இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம சேனலில் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை. ஜிஐடின்னு வச்சு ஒன்றும் கீழே போகிறது இல்லை இந்த மேட்ச்சு. ஆனால் நம்ம வந்து பேக்கப் கொடுத்துடலாம். நிறைய பேர் இருக்காங்க. நம்ம 4 பேரும் நல்ல கன் எடுத்து நம்ம டீமில் 3 பேரும் நல்ல கன் எடுத்துருக்காங்க. அவங்க கூட உட்காரணும். ஐயோ அதுக்குள்ளே ஒருத்தர் நாளுங்க செத்துருக்கு. கண்ணா சேர்த்துக்கிறேன். கண் எடுக்க விட மாட்டாங்க. ஜிஐடின்னு வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க இந்த மேட்ச்லாம். சுற்றி போட்டாச்சு. நான் ஜிஐடின்னு அடிக்கிறேன். ஒரு யூஎஸ் ஏடபிள்யூல டேமேஜ் கொடுத்தாரு. யூஎஸ்பி வச்சு பாருங்க. இந்த இதுலேயும் எமௌண்ட் போன மேட்சை எமௌண்ட்டு இந்த மேட்சும் எமௌண்ட் வச்சு சாவடிக்கிறாங்க. நான் ரொம்ப வெறியப்படுறேன். ஒரு வாட்டி தான் எமௌண்ட்டு போட்டேன். ஆனால் எமௌண்ட்டு போட்டு அடிக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லாம் இதுக்கும் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ரொம்ப வெறியாக தராங்க. ஆனால் நான் பண்ணியிருக்கக்கூடாது. தப்பு என் மேலே தான். பரவாயில்ல இருந்தாலும் தப்பு என் மேலே இருந்தாலும் எனக்கு திருப்பி அடிக்க தெரியும். எனக்கு டைம் வரும்போது நான் பார்த்துக்கிறேன். அடி இல்லைங்கண்ணா உங்களுக்கு வச்சுருக்கேன். ஆப்போசிட் மெடிக்கெட் போடு. ஓகே பண்ணுறேன். டபுள் வச்சுருக்காங்க. அதான் பெரிய பிரச்சனை. ரொம்ப சூப்பர் பயங்கரமாக டேமேஜ் கொடுக்குறான். ஆனால் நல்லா இருக்காங்க. டபுள் வச்சு விளாட்றான். வாங்க இந்த மேட்ச் பார்க்கலாம் என்ன ஆகுது. இது வந்து 5th மேட்ச். நம்ம வந்து யூஎம்பி எடுத்துருவோம். யூஎம்பி அது மட்டும் மேட்ச் வந்துருக்கு. இது வச்சு அடிக்கலாம். அவ்வளோதான் இருக்காங்க. பயங்கரமாக அடிக்கிறாங்க. நான் போன வாட்டி ஃபஸ்ட் டைம் எமௌண்ட் போட்டது 2 வாட்டி அடிச்சாங்க பார்த்தீங்களா. இதுக்காக நான் அடிப்பேன். ஐயோ ப்ளூவால் வேறு வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. அதெல்லாம் விடுங்க. நம்மளுக்கு ப்ளூவாலாம் இன்னும் ஒரு ப்ளூவால் இருக்குது. ஒரு நாள் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துடு ப்ரோ. வந்துட்டேன்னா ஒன்று அடிச்சிருவேன். வந்துருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே காமிக்குது, சிம்பிள் காமிக்குது. ஆமாம் இங்கே நம்ம இதுக்கு நிற்போம். ஆட்ராப்டா வந்துட்டார். ஓரியன் கேரக்டர் தான் இங்கே பாருங்களேன். இப்போ அடிக்கிறேன் பாருங்களேன். இவரை அடிக்கிறதா இல்லை பட் அப்போ அடி நான் கச்சாச்சு. இங்கே வந்து M1897 X கிடச்சிருக்கு. நல்லதுன்னா ஓகேவா. நம்ம வந்து மெடிக்கெட் போட்டுக்கலாம். முதல்ல மெட்லஸ் இருக்குது. ஃபுல் ஹெல்த் ஏறட்டும் முதல்ல.
பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் நம்ம மட்டும்தான் இருக்கோம், இது எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. சரி பரவாயில்ல, 1 vs 2 பண்ண முடியாத நம்மளால். அதான் நான் 1 vs 4 பண்ண முடியுது, 1 vs 2 பண்ண முடியாது. ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணுறதுலாம் இருக்குது எல்லாமே. M8087 ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம், ஏன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 ஓரளவுக்கு ஷார்ட் ரேஞ்சில் தான் இருக்குது, ட்ரை பண்ணலாம். அந்த ஈஸி தான். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக்கு, இந்த நாக்கானவரை நினச்சி எவனாச்சும் வருவான்னு நினச்சேன் ரிவைவ் பண்ணுறதுக்கு, பார்த்தா எவனும் வரலங்க கைஸ். ட்ரை பண்ணோம். ஐயோ ஜோன் வருது. வாங்க 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 இல்லைங்க, இங்கே நிற்போம். எவனாச்சும் ஒருத்தவங்க வந்தால் ஓ இனிமே இனிமே டிமிட்ரி சோனியா காட்டு வச்சுருவோம். அப்போ அடி நாக் ஆகிட்டான். நீ ஒருத்தந்தான் ஈஸி பீஸ் ஈஸி. இவங்க அங்கே பற்றி நிற்கிறான், நம்மளுக்கு ஈஸியாக போச்சு, அடிச்சிட்டோம். பரவாயில்ல, இன்னும் ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதுங்க. ஒரு மேட்ச் ஜெயிக்க முடியாதா? 2 ஆனால் 3-3 வந்தாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம அடிக்கிற நம்மளால அடிக்க முடியாதான். ஆனால் இந்த மேட்சோடய முடிச்சிடணும், ஏன்னா நம்மளுக்கு நம்ம வீடியோவுக்கு டைம் ஆகும்ல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்பயே கிட்டத்தட்ட எவ்வளோ நிமிஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், நம்மளுக்கு வீடியோக்கு டைம் ஆகும்ல, அதுக்காக இந்த மேட்சை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம், நம்மளால் முடிய முயற்சி நம்ம இந்த மேட்சுக்கு போடுவோம். ஜெயிச்சா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஜம்பிங் ஷூலாம் வச்சுருங்க, பார்க்கலாம். ஜெயிக்க முடியும் தான் நினைக்கிறேன், ட்ரை பண்ணலாம். M8087 எக்ஸ்லாம் இருக்குது. இந்த விளையாடாச்சும் வந்துருங்க ப்ரோ. ஐயோ ஒருத்தன் நாக்குங்க, நம்ம டீமில் ஒருத்தன் நாக்குங்க, என்ன பண்ணுறது இப்போ? நம்ம செட் வச்சுருக்கோம், M8087 வச்சுருக்கோம். இது அங்கே நின்று ரொம்ப நேரமாக என்ன ஏம் பண்ணிட்டுருக்காரு பார்ப்போம். யாரையுமே அடிச்சிட்ருக்காருங்க. ஆனால் எனக்கு மேலே 2-3 பேரும் நான் 1 vs 4 எப்படி கைஸ் பண்ணுறது? நான் ட்ரை தான், ட்ரை தான். இங்கே மேக்ஸ் ஒன்று இருக்கா இந்த மேட்ச்சு, அதான் பார்க்காம விட்டேனே கைஸ். பரவாயில்ல, 3-3 வந்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு 9,999 ரூபா இருக்கும். 2 பேர் ஆப்போசிட்லேயும் நம்மளுக்கும். பார்த்தீங்கன்னா இன்னும் எடுக்கிறோம். மேக்ஸ் 7 எடுப்போம், MP40 எடுத்துருக்காங்களாம். பாருங்க, மேக்ஸ் 7 வச்சு இந்த மேட்ச்சை அழுத்தி பிடிக்கிறதுல எப்படி அடிக்கிறவங்க மட்டும் பாருங்க, அவங்க மட்டும்தான் அழுத்தி பிடிப்பாங்களா, நம்மளால அழுத்தி பிடிக்க முடியாதான்னு கேட்குறாங்க. இந்த மேட்ச்சை பாருங்களேன், அழுத்தி பிடிக்கல, ஆனால் பயங்கரமாக அழுத்தி பிடிக்கிறாங்க. அதனால் ட்ரை பண்ணலாம். ஆனால் மேக்ஸ் 7 நம்மளால அழுத்தி பிடிக்க முடியாது. இந்த வழியாக போயிடலாம். ஐயோ வரத்துக்குள்ளே என்ன அடிக்கிறீங்க எப்படி? எங்கே ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து பேக் ஆக மாட்டேங்குது, இவட்டே போட மாட்டேங்குது. பரவாயில்ல, வாங்க இந்த வழியாக போயிடும். இங்கே இந்த ஸ்டெப்பு வழியாக கன்ஃபார்மாக ஒருத்தனாச்சும் வருவான். பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். ஒருத்தன் வந்திருக்கான். இப்போ கன்ஃபார்மாக டைவர்ட் ஆகிடுவான். இந்த பக்கம் நம்ம பக்கம் தான் வருவான். தேடிட்டு இங்கே ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டுருக்கான். சுற்றி வரான், எப்படி வரான்னு எனக்கே தெரில. பார்க்கலாம், வந்துருக்கான். இந்த ஓடி இருந்தால் வெளியாது. அப்போ அடி போட்டாச்சு, ஒருத்தனை முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இன்னொருத்தன் நாக்கா கிடக்குறான். ஒருத்தர் செத்தே முடிச்சிட்டான். நம்ம போட்டது தான் நாக்கா இருக்காரு. ஹெல்த்தை ஃபுல் பண்ணிக்கலாம். நாக் ஆகட்டும். எமௌண்ட்டு போடணும்னு நினச்சேன், போட முடியல. பரவாயில்ல விடுங்க. ஐயோ என்னங்க, நம்ம டீம்மேட்ஸ்லாம் பயங்கரமாக கம்பேக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்போசிட்டில் ஒருத்தர் தான், நம்ம 4 பேர் இருக்கோம். 1 vs 4 பண்ண முடியாது, ஈஸியாக முடிச்சிடலாம். பெரிய இதே கிடையாது, கஷ்டமே கிடையாது. இங்கே தான் இருக்கார் வெளியே. ஏதோ அந்த இது இருக்குல்ல பாக்ஸ், அந்த பாக்ஸுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. பார்க்கலாம், அதுவும் இது போடுவோம். ரெண்டு குக் பண்ணி போட்டுருக்கணும். நாம் செஞ்ச தப்பு தான். பரவாயில்ல. ஈஸி அடி வருது. பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் மேட்ச்சே சிஎஸ் அவங்கள போயா இருக்காது. நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பை.